ஓகே, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல இந்த செல் ஸ்டாப் ஆர்டர் அப்படின்னா என்னங்கறத டீடைலா பார்க்கலாம். சோ இதுவும் நமக்கு வந்து பெண்டிங் ஆர்டர் கேட்டகரியில தான் வரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து MT5 ல மட்டும் தான் அவைலபிள் இருக்கும். வேற பிளாட்ஃபார்ம்ல வந்து அவைலபிள் வந்து இருக்காது. ஓகேவா? சோ இது வந்து MT5 ல ஒரு அடிஷனல் பெனிஃபிட். இது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மிச்சபடி நம்ம வந்து 4 காமனா இருக்கிற பெண்டிங் ஆர்டர் பத்தி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அந்த பெண்டிங் ஆர்டர் நமக்கு வந்து போதுமானது தான். இது வந்து அடிஷனல் பெனிஃபிட், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு செல் ஸ்டாப் லிமிட் ஆர்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். சோ இந்த ஆர்டரோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, இப்போ மார்க்கெட் பாருங்க, எனக்கு இங்க வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் கண்டிஷன்ல நமக்கு வந்து வந்துட்டு இருக்குது. ஓகேவா? இது லாங் டர்முக்கு வந்து பையிங் தான், பட் ஷார்ட் டர்முக்கு நமக்கு வந்து செல்லிங் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்க இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா மார்க்கெட் வந்து மேல இருந்து கீழ் நோக்கி வந்துகிட்டு இருக்குது. ஓகேவா? இப்போ இங்க வந்து எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா கிடைக்குது. ஓகேவா? சோ இது வந்து என்னோட சப்போர்ட் ஏரியா. ஓகேவா? இப்போ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து எனக்கு வந்து இன்னும் கண்டினியூஸா செல்லிங் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நான் வந்து இமேஜின் பண்றேன். ஓகேவா? சோ என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து அந்த மாதிரி சொல்லுது அப்படிங்கும்போது நான் வந்து அந்த மாதிரி இமேஜின் பண்றேன். அப்ப நான் என்ன பண்றேன், இங்க இருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேல வந்து, அதாவது ஒரு கரெக்ஷனுக்காக மேல வந்துட்டு அங்க இருந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து செல் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பிரெடிக்ட் பண்றேன். ஓகேவா? அப்ப இங்க நான் என்ன பண்றேன், எனக்கு ஒரு 2 பாயிண்ட் தேவை. சோ இந்த ஆர்டர் டைப் பொறுத்த வரைக்கும், அதாவது பை ஸ்டாப் லிமிட் பொறுத்த வரைக்கும் சரி, செல் ஸ்டாப் லிமிட் பொறுத்த வரைக்கும் சரி, 2 பிரைஸ் தேவை. ஒன்னு வந்து ஆர்டர் வந்த கண்டிஷனை வேலிடேட் பண்றதுக்கு, இன்னொன்னு வந்து ஆர்டர் பிரைஸ். ஓகேவா? 2 பிரைஸ் நமக்கு வந்து தேவை. சோ இப்போ இங்க வந்து எனக்கு 2 பிரைஸ்ல முதல் பிரைஸ் வந்து இது என்ன பிரைஸ் அப்படின்னா வேலிடேஷன். சோ இந்த ஆர்டரை வந்து வேலிடேட் பண்ணனும் அப்படினாலே மார்க்கெட் இந்த லெவலுக்கு வரணும், வந்தாதான் எனக்கு அந்த ஆர்டர் வந்து வேலிடேட் ஆகும். ஓகேவா? இப்போ மார்க்கெட் இங்க தான் இருக்கு, நான் அதுக்கு மேல தான் பெண்டிங் ஆர்டர் வந்து போட போறேன். இப்போ இங்க இருந்து டைரக்ட்டா மார்க்கெட் மேல போயிருச்சு அப்படினா ஆர்டர் எடுக்குமான்னு கேட்டா எடுக்காது. ஓகேவா? சோ அதுதான் இந்த ஆர்டர் டைப்போட பெனிஃபிட். சோ நமக்கு ஒரு பிரைஸ், நம்ம வந்து அந்த ஆர்டரை வேலிடேட் பண்றதுக்கு ஒரு பிரைஸ் போட்டுருக்கோம் பாத்தியா, அந்த பிரைஸை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல ஒரு பெண்டிங் ஆர்டர் பிளேஸ் ஆகும். அதாவது செல் லிமிட் வந்து நமக்கு வந்து பிளேஸ் ஆகும். ஓகேவா? சோ அப்ப அதுக்கு அப்புறம் நமக்கு மேல போய் இந்த பிரைஸை ரீச் பண்ணிச்சுனா தான் என்ட்ரி. இல்ல இந்த பிரைஸை ரீச் பண்ணிட்டு அப்படியே டைரக்ட்டா மார்க்கெட் ஃபாலோ ஆயிடுனா அப்போ நமக்கு வந்து என்ட்ரி வந்து நமக்கு ட்ரிகரே ஆகாது. ஓகேவா? சோ இந்த லெவலை ரீச் பண்ணனும், அதுக்கு அப்புறம் இந்த லெவலை ரீச் பண்ணனும். 2 கண்டிஷனுமே இங்க மீட் ஆனாதான் இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட்டே ஆகும். ஓகேவா? சோ இதுதான் நமக்கு செல் ஸ்டாப் லிமிட் ஆர்டர். ஓகேவா?